Hi students, this is Alex here. Example 1.35. Solve the following system of equations. In the equations oda number of unknowns equal to 3. அதே மாதிரி number of equations 3. இத நம்ம augmented matrix எழுதுனா so first row வந்து 1 2 3 and constant சேர்த்து எழுதணும். அடுத்தது 3 4 4 0. அடுத்தது 7 10 12 0. இப்போ இத row echelon form reduce பண்ணனும். So இங்க first non zero element வந்து 1 இங்க first rowல. அத யூஸ் பண்ணி அதுக்கு கீழ ரெண்டு 0 கிரியேட் பண்ணனும். இதுக்கு நம்ம R2 gives R2 minus 3R1 போடணும். அதுக்கப்புறம் R3 gives R3 minus 7R1 போடணும். இப்போ row 1 வந்து நம்ம 1 2 3 0 as it is போட்டாச்சு. இதை வந்து into 3 பண்ணி subtract பண்ணும்போது 0. இதை into 3 போட்டு subtract பண்ணா minus 2. இதை into 3 போட்டு subtract பண்ணா minus 5. இது 0. அடுத்தது இதை into 7 போட்டு subtract பண்ணா 0. இதை into 7 போட்டு subtract பண்ணா minus 14. Sorry, minus 10 minus 14. அப்போ minus 4 வரும். அடுத்தது இதை into 7 போட்டா 21. subtract பண்ணா minus 9. இது 0. இது எல்லாமே 0ன்றனால இது 0 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதை யூஸ் பண்ணி அதுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். இப்போ நம்ம வந்து ரோ 3 gives ரோ 3 minus 2 times of ரோ 2. ஸோ இதை இன்ட்டு 2 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ minus 4 + 4 0 ஆகிடும். ஸோ நம்ம ரோ 1 as it is காப்பி பண்ணிட்டு ரோ 2வும் as it is காப்பி பண்ணியாச்சு. ரோ 3 இது வந்து 0 ஆயிடும், இது 0 ஆயிடும். இதை into 2 போட்டா 10 சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் 10 ஆயிடும். ஸோ டோட்டலா -9 + 10 1. இது 0. இதுல இப்போ நம்ம ரெண்டு ரேங்க் பார்க்கணும். ஒன்னு வந்து ரேங்க் ஆஃப் ஏ, இதை மட்டும் பார்க்கணும். அடுத்தது ரேங்க் ஆஃப் இந்த ஏபி, இது ஃபுல்லா பார்க்கணும். இது ரெண்டு பார்த்தாலும் நமக்கு ரேங்க் வந்து சேமா இருக்கு. அதாவது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3, ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் வந்து 3. இது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஸோ இது வந்து இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். இப்போ இதோட டிட்டர்மினன்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் ஏ போடும்போது நான் இங்கே போடுறேன் ஈக்குவல் டு நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கணும். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டிட்டர்மினன்ட் ஏ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்தாச்சு 1. அந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை க்ளோஸ் பண்ணால் நமக்கு 4 4 10 12 அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வந்து இங்கே எழுதணும் 4 4 10 12. அடுத்த எலிமெண்ட்டுக்கு சைன் கன்வென்ஷன். ஸோ -2 போட்டுட்டு இந்த 2ஓட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா 3 4 7 12 வரும். ஸோ நம்ம அதை எழுதணும் இங்கே 3 4 7 12. அடுத்தது நம்ம இந்த 3 எடுத்துட்டு இதோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம்னா 3 4 7 10 அப்படின்னு வரும். ஸோ பிளஸ் 3 into 3 4 7 10. இதோட வேல்யூ நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து 48 minus 40. அடுத்து -2 into 36 minus 28. அடுத்தது 3 into 30 minus 28. டோட்டலாக இது வந்து 8. இது வந்து -16. இது 2. ஸோ ப்ளஸ் 12. சாரி, இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வந்து இது 2, இது 6 வரும். இப்போ டோட்டலா இது வந்து -8 + 6. ஸோ -2 வருது. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0.
அதோட நமக்கு இந்த rank of A equal to number of unknowns 3. Therefore, அது unique solution இருக்கும். அந்த unique solution வந்து trivial solution இருக்கும். So, x is equal to 0, y is equal to 0, z is equal to 0. அப்படின்றது trivial solution. Hi students, this is Alex here. Example 1.36. Solve the system of equation. So, நமக்கு வந்து 3 equation கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம டைரக்டாவே augment matrix எழுத போறோம். So 1 3 minus 2 and 0, 2 minus 1 4 and 0, 1 minus 11 14 and 0. So இந்த augment matrix நம்ம row echelon form ரெடியூஸ் பண்ணனும். So இதுல first non zero எங்க இருக்குன்னு பார்க்கணும். So இங்க non zero இருக்கு. அதுக்கு கீழ ரெண்டு 0 கிரியேட் பண்ணனும். இப்போ வந்து R2 gives R2 minus 2R1, R3 gives R3 minus R1. So, in the matrix, first row 1, 3 minus 2, 0 as it is. This 2 times subtract பண்ணும்போது இது 0. இதை into 2 போட்டா 6 subtract பண்ணும்போது minus 6 ஆயிடும். So, minus 7. இதை into 2 போட்டா minus 4 subtract பண்ணும்போது plus 4 அப்போ 8 ஆயிடும். இது 0. இப்போ அடுத்து direct subtraction. So, direct subtraction பண்ணும்போது இது minus 8. Sorry, minus 11 minus 3. அப்போ வந்து minus 14. இது subtract பண்ணும்போது இது 16 ஆயிடும். அப்புறம் இது 0. இப்போ நம்ம செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இங்க இருக்கு. ஸோ இப்போ இது வந்து 0 ஆக்கணும். இது 0 ஆக்குறதுக்கு நம்ம R3 gives R3 minus 2R2 போடணும். அப்போ நமக்கு first 1 3 minus 2 0 as it is இருக்கும். 0 minus 7 8 0 as it is இருக்கும். இது 0 இது 2 டைம் போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது 0 0 0 அப்படின்னு வந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா rank of A equal to 2, number of unknown equal to 3, but number of equations 3 இருக்கு. ஓகே, பட் இது வந்து less than 3 இருக்கிறனால, அதாவது less than 3ன்றது நம்ம இந்த 3 சொல்றோம், number of unknowns. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து it has one parameter solution. இதை வந்து நம்ம இதை xyz ஆல மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ இது z ஆல பண்ணணும், இது y and z ஆல மல்டிப்ளை பண்ணணும், இது xyz ஆல மல்டிப்ளை பண்ணணும். பட் லாஸ்ட்ல இருக்கிறது z ஆல பண்ணும்போது எல்லாமே 0 தான் இருக்கு. ஸோ நமக்கு அது வந்து டோட்டலா 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு தான் இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா -7y plus 8z is equal to 0ன்னு வரும். தேர்ட் வந்து நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் ரோ x plus 3y minus 2z equal to 0ன்னு இருக்கு. நம்ம z is equal to t அப்படின்னு எடுத்தோம்னா அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது -7y plus 8t equal to 0. இதுல இருந்து y பாத்தீங்கன்னா இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -8t by -7 வரும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ 8t by 7. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x plus 3 into 8t by 7 minus 2 into t equal to 0. இது அந்த பக்கம் போயிடும். ஸோ 2t minus 24t by 7. இது எல்சிஎம் எடுத்தா நமக்கு 14 வரும். இப்போ minus 10t by 7. இங்க வந்து மறக்காம t belong to r அப்படின்னு போடணும். ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு t இருக்கு. ஸோ ஒவ்வொரு tக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் வரும். அதனால தான் இட் ஹாஸ் ஒன் பேராமீட்டர் சொல்யூஷன். ஸோ tக்கு நம்ம வேல்யூ சூஸ் பண்ணா நமக்கு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். எக்ஸாம்பிள் 1.37. சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு வந்து 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் equations equal to 4, but number of unknowns வந்து 3 xyz இருக்கு. இப்போ இதை augmented matrix எழுதும்போது 1 1 minus 2 0, 2 minus 3 1 0, 3 minus 7 10 0,
last row 6 minus 9 10 0. இப்போ இதோட augmented matrix இதோட rank கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரோ எஸ்லான் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இங்கே இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த பிலோ எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கணும். அதுக்கு R2 gives R2 minus 2R1, R3 gives R3 minus 3R1, R4 gives R4 minus 6R1 போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ நம்ம as it is எழுதிடலாம். ஸோ இது வந்து 1 1 minus 2 0. அடுத்தது இதை 2 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 ஆகிடும். இதை 2 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் -5, இதை 2 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் +5, இது 0. இதை 3 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0, 3 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் -10, இதை 3 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் இது வந்து +16 ஆகிடும். அதுக்கப்புறம் இது 0. அடுத்து 6 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது 0, இது 6 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் -15, இது 6 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணால் 12, அப்புறம் 22 வந்துடும். இது 0. இப்போ அடுத்த பார்ட் நமக்கு இந்த எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணாதான். இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ செகண்ட் ரோல. இதை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் 0 ஆக்கணும். இதுக்கு நம்ம R3 gives R3 minus 2R2, அதே மாதிரி R4 gives R4 minus 3R2 பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா 1 1 minus 2 0. செகண்டும் as it is காப்பி பண்ணணும். தேர்ட் வந்து இது 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி இதை 2 டைம் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது 0 ஆகிடும். இதை இன்டூ 2 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணால் 6 வரும். இது 0 ஆகிடும். அடுத்து இது 3 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது 0, இதுவும் 0, ஏன்னா 15 15 வந்துடும். இது 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 22 minus 15, ஸோ அப்போ 7 வரும். அடுத்தது 0. இப்போ அடுத்தது தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வந்து இங்க இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி இதை வந்து 0 ஆக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இது ரெண்டுமே 6 and 7 டிவைட் பண்ணிடலாம். அதாவது R3 gives R3 by 6, R4 gives R4 by 7. So first row as it is, second row as it is, third row 0 0 1, அதுக்கப்புறம் 0, இது 0 0 1 0. இப்போ இந்த டைரக்ட் சப்ட்ராக்ஷன்ல 0 ஆக்கிடலாம். அப்போ R4 gives R4 minus R3. அப்போ நமக்கு first row as it is, second row as it is, third row as it is, fourth row 0 0 0. இதில் rank of A அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 3 நான் ஜீரோஸ் இருக்கு. அதாவது 3 நான் ஜீரோ ரோஸ். இது ஒன்று, இது ரெண்டாவது, இது மூணாவது. ஸோ இது வந்து ஈக்குவல் டு 3. அதே மாதிரி rank of the augment matrix இது பார்த்தீங்கன்னா அதுவும் 3. ஸோ இது வந்து ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்கு. அதனால இது வந்து ட்ரிவியல் சொல்யூஷன். அதுக்கு முன்னாடி நம்ம டிட்டர்மினன்ட் ஏவும் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு, ஸோ இந்த இதை மட்டும் எடுக்கும்போது 1 into -30 plus 7, அடுத்தது -1 into 20 minus 3, அடுத்தது -2 into -14 plus 9. இப்போ இது டோட்டலாக ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -23, செகண்ட் டேர்ம் இது வந்து 17, ஆனால் -17, அடுத்தது இது -5. ஸோ -5னா வெளியே ஆல்ரெடி -2 இருக்கனால +10. இது டோட்டலாக -23 -7, இது வந்து -30, which is not equal to 0. Therefore இந்த ஈக்குவேஷன் வந்து it has unique solution. அந்த சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா x equal to 0, y equal to 0, z is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு trivial solution-ஆ இருக்கும். Hi students, this is Alex here. Example 1.38. Determine the values of lambda for which the system of equation has non-trivial solution. இந்த equations ஓட number of
unknowns வந்து 3 xyz இருக்கு. அப்போ இதோட rank of A வந்து rank of augmented matrixக்கு ஈக்குவலா இருக்கணும். பட் இட் should be less than 3 இருக்கணும். அதுக்கப்புறம் determinant A வேல்யூ 0வா இருக்கணும். இதுதான் கண்டிஷன் ஃபார் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இப்போ நம்ம determinant A எவாலுவேட் பண்ணும்போது இதை டிட்டர்மினண்டா எழுதுனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xyz ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து, அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து செகண்ட் ரோ, தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து தேர்ட் ரோ எடுத்தாச்சு. ஸோ 3 lambda minus 8 இது வந்து ஈக்குவல் டு 0. இதுல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம R1 gives R1 plus R2 plus R3 யூஸ் பண்ண போறோம். அதாவது இந்த எலிமெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி R1 plus R2 plus R3 எல்லாத்தையும் ஆட் பண்ணி மொத்தமா R1லயே எழுதணும். அது மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 3 lambda minus 6 வரும். சாரி -2 வரும். ஏன்னா இது வந்து -8 plus 6. ஸோ 3 lambda minus 2. இங்கேயும் 3 lambda minus 2. இங்கேயும் 3 lambda minus 2. மீதி எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம as it is காப்பி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல இருந்து காமனா இருந்தா வெளியே எடுத்துருவோம். ஸோ 3 lambda minus 2 த்ரூ அவுட் த ரோ காமனா இருக்கும். ஸோ நம்ம வந்து டேக்கிங் 3 lambda minus 2 from R1. அப்போ 3 lambda minus 2 வெளியே எடுத்துட்டா 1 1 1 3 lambda minus 8 3 3 3 3 lambda minus 8 இது வந்து 0. இப்போ 1 1 1 வந்த பிறகு நம்ம இந்த இடத்துல ரெண்டு 0 கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம C1 gives C1 minus C2, அடுத்தது C2 gives C2 minus C3 போட்டா இப்போ நம்ம இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி C1ல எழுதணும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வெளியே வந்து 3 lambda minus 2 இருக்கு. இப்போ டிட்டர்மினன்ட் ஓபன் பண்ணி இது 0. இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது வந்து 11 ஆயிடும். 11 minus 3 lambda அப்படின்னு வரும். ஏன்னா 3 minus 3 lambda plus 8 இல்லையா? ஸோ நம்பர் செட் பண்ணா 11 minus 3 lambda. அடுத்தது 0 ஆயிடும். அதுக்கு இங்க 0 வந்துடும். இது வந்து 3 lambda minus 11 அகைன். இதுவும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இங்க இது இந்த இடத்துல மைனஸ் ஆயிடும் இல்லையா? இங்க பிளஸ் ஆயிடும். ஸோ 11 minus 3 lambda இருக்கு. ஸோ மீதி எலிமெண்ட்ஸ் வந்து 1 3 அப்புறம் 3 lambda minus 8. ஸோ இந்த இடத்துல வந்து -8 வந்திருக்கணும். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் as it is அப்படியே காப்பி பண்ணணும். 3 lambda minus 8. இப்போ நமக்கு ரெண்டு 0 கிரியேட் ஆன பிறகு நம்ம இந்த ரெண்டு 0 விட்டுட்டு இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம லீடிங் டயகனலை மல்டிப்ளை பண்ணும்போது இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே எனிவே 0 ஆயிடுச்சு. ஸோ இதோட ஆன்சர் வந்து 3 lambda minus 2 into 11 minus 3 lambda whole square equal to 0 அப்படின்னு வரும். தனித்தனியாக equal to 0 போட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து lambda வந்து 2/3, செகண்ட் டேர்ம்ல வந்து lambda வந்து 11/3. Hi students, this is Alex here. Example 1.39. By using Gaussian elimination method, balance the chemical reaction அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து இதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண பிறகு இருக்கிற நம்பரை நம்ம x1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க x1 இருக்கு, C5H8 பிளஸ் x2 இருக்கு, அதுக்கப்புறம் O2, அதுக்கப்புறம் x3 இருக்கு, CO2 பிளஸ் x4 இருக்கு, H2O. இப்போ நம்ம ரெண்டு சைடும் கம்பேரிங் C on both the sides. ஸோ கார்பன் வந்து ரெண்டு சைடு கம்பேர் பண்ணும்போது இங்க 5x1 இருக்கு. ஓகே, 5 கார்பன் இருக்கு, அது x1 இருக்கு. ஸோ 5x1. இங்க வந்து ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x3. இதை நம்ம ப்ராப்பர் ஈக்குவேஷனா எழுதுனா 5x1 minus x3 equal to 0 அப்படின்னு வரும். இதே மாதிரி comparing hydrogen. On both sides.
ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 8 இருக்கு x1 அப்போ 8x1 அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கு ஹைட்ரஜன் இது 2 ஹைட்ரஜன் இருக்கு ஸோ ஈக்குவல் டு 2x4 ஓகே இதை நம்ம வந்து 2 ஆல டிவைட் பண்ணிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணா இது 2 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும் 4x1 வந்துடும் இந்த 2 போயிடும் -x4 ஈக்குவல் டு 0 இது செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு மீதி என்ன இருக்கு ஆக்சிஜன் ஸோ கம்பேரிங் ஆக்சிஜன் ஆன் போத் சைட்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா O2 இருக்கு 2 டைம்ஸ் இருக்கு ஸோ 2x2 இங்க வந்து O2 இருக்கு பட் அது வந்து நம்ம ஈக்குவல் டு 2 டைம்ஸ் x3 பிளஸ் இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு x4 இது எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா நமக்கு 2 ஆல டிவைடும் பண்ண முடியாது ஏன்னா இங்க வந்து வெறும் x4 தான் இருக்கு அதனால as it is எழுதிடலாம் ஸோ 2x2 minus 2x3 minus x4 equal to 0 ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் இதுல வந்து நமக்கு நம்பர் ஆஃப் unknowns equal to 4 இருக்கு எதெல்லாம் unknowns x1 x2 x3 x4 ஓகே பட் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து 3 இருக்கு ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கிறத ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸா எழுத போறோம் இப்போ ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து AO ஏன்னா இது வந்து ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷனா இருக்கனால அதர் சைடு 0 இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ரோல வந்து 5x2 கிடையாது x3 -1 x4 கிடையாது செகண்ட் ஈக்குவேஷன் x1 x2 x3 கிடையாது இது -1 தேர்ட் ஈக்குவேஷன் x1 கிடையாது ஸோ 2 -2 -1 அதோட நம்ம வந்து இந்த 0 0 0 இதையும் சேர்த்துக்கலாம் ஸோ நமக்கு ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ எஸ்லான் ஃபார்மா ரெடியூஸ் பண்ணணும் அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கு இப்போ இதுக்கு கீழே வந்து 0 ஆக்கணும் அப்போ அதை வந்து நம்ம R2 gives R2 ஓட 5 மல்டிப்ளை பண்ணிட்டு -4 டைம்ஸ் ஆஃப் R1 அப்படின்னு போடணும் ஸோ நம்ம R1 ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் 5 0 -1 0 0 இதை வந்து இன்டூ 5 போட்டுட்டு இதை இன்டூ 4 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணா 0 இது ரெண்டுமே 0 இருக்கனால 0 இதை இன்டூ 5 இதை இன்டூ 4 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது 4 இதை இன்டூ 5 இதை இன்டூ 4 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது -5 இது 0 அடுத்தது 0 2 -2 -1 0 as it is வச்சுக்கலாம் இப்போ இந்த மேட்ரிக்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ரோ எஸ்லான் ஃபார்ம்ல இல்லை ஏன் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இருக்கு அதுக்கு கீழே இங்க 2 0 வந்துச்சு இங்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இருக்கு பட் செகண்ட் இதுல தேர்ட் ரோல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஆக்சுவலா வந்து இது லெஃப்ட் சைடு வரக்கூடாது ரைட் சைடு தான் வரணும் அப்ப அதனால இந்த 2 ரோவையும் நம்ம முதல்ல இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ R2 இன்டர்சேஞ்ச் R3 அப்படின்னு பார்த்தோம்னா இது 5 0 -1 0 ரோ 1 as it is இருக்கு இது 0 2 -2 -1 இங்க 0 எழுதணும் அடுத்தது 0 0 4 -5 0 ஓகே இது வந்து ரோ எஸ்லான் ஃபார்ம்ல ரெடியூஸ் ஆயிடுச்சு ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ கீழே 0 செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ அதுக்கு கீழே 0 தேர்ட் ரோல நான் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இங்க இருக்கு ஸோ இதுக்கு வந்து இந்த ரோ எஸ்லான் ஃபார்மோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு இப்போ இதோட ரேங்க் பார்க்கணும் இப்போ இதோட ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏவோட மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணணும் இல்லையா எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு அப்போ இதோட ரேங்க் வந்து 3 அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் வந்து 3 பட் இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு அதாவது ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பட் இது வந்து லெஸ் than the number of unknown அப்போ இது வந்து கன்சிஸ்டன்ட்
okay, with infinitely many solutions வரும், with one parameter வரும். இப்போ நம்ம லாஸ்ட் ஈக்குவேஷனை இது வந்து x3 and x4 எடுத்துக்கணும், இது x2 x3 x4, இது x1 x2 x3 x4 அப்படின்னு எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தா 5x1 minus x3 equal to 0 வரும். செகண்ட் ரோ வந்து 2x2 minus 2x3 minus x4 equal to 0. லாஸ்ட்ல இருக்குது 4x3 minus 5x4 equal to 0. நம்ம x4 வந்து equal to t அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, பட் இந்த t வந்து not equal to 0 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த t வந்து belong to ரியல் நம்பர். இப்போ இதை வந்து இது 3 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 1 2 3, இதில் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4x3 minus 5t equal to 0ன்னு வரும். ஸோ 4x3 equal to 5t, x3 equal to 5t by 4 அப்படின்னு வரும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த ரெண்டு வேல்யூவும் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2x2 இருக்கு, மைனஸ் x3 இருக்கு, அதை இங்கே போட்ட பிறகு 10t by 4 ஆகிடும். அதுக்கப்புறம் மைனஸ் x4 வந்து t ஆகிடும், ஈக்குவல் டு 0. இதை நம்ம கட் பண்ணிட்டா 5 and 2 இருக்கு, இந்த ரெண்டு டேர்முக்கு மட்டும் LCM எடுக்கணும். ஸோ 2x2, இது நம்ம LCM எடுத்தோம்னா 2, இங்கே வந்து மைனஸ் 5t இருக்கு, இங்கே மைனஸ் 2t வந்துடும், ஈக்குவல் டு 0. இதுல இருந்து 2x2 ஈக்குவல் டு, இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 7t by 2 அப்படின்னு வரும். இந்த 2 கீழே எடுத்துட்டு வந்துட்டா x2 வந்து 7t by 4. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 5x1 இருக்கு, x3 வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அது வந்து 5t by 4 ஈக்குவல் டு 0. இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 5x1 is equal to 5t by 4, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ x1 is equal to t by 4 அப்படின்னு வரும். இப்போ டோட்டல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு x1 t by 4, x2 7t by 4, x3 5t by 4, x4 வந்து t. இதில் இந்த x1 x2 x3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வரும். ஸோ இங்கே பை 4 இருக்கிறனால நம்ம t-யை வந்து ஒரு இருக்கலே சிம்பிளஸ்டான வேல்யூ 4. ஸோ t ஈக்குவல் டு 4 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு x1 வந்து இங்கே 4 வந்துடும். ஸோ 4 by 4 1, x2 வந்து இங்கே 4 போட்ட பிறகு இது கட் ஆயிடுச்சுன்னா 7. அதே மாதிரி x3 இந்த இடத்துல 4 போட்ட பிறகு இது கட் ஆயிடுச்சுன்னா 5, அண்ட் x4 is equal to 4. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ x1 வந்து 1, அதனால C5H8 மட்டும் இருக்கும். x2 வந்து 7 plus 7O2. இந்த ஈக்குவேஷன் வந்து x3 இது வந்து 5CO2 plus 4H2O. ஸோ நம்ம வந்து காஸியன் எலிமினேஷன் மெத்தட் வச்சு இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணியாச்சு. Hi students, this is Alex here. Example 1.40. If the system of equation has non-trivial solution, அப்போ prove that அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ non-trivial solution அப்படின்னா determinant A ஓட வேல்யூ 0 அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம determinant A எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் P, B, C, செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் A, Q, C, தேர்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் A, B, R. இது வந்து 0. இந்த கண்டிஷன் நம்மகிட்ட இருக்கு. இப்போ கொஸ்டின் ப்ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க P minus A, Q minus B, R minus C எல்லாம் இருக்கிறனால நம்ம அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு ஸோ R1 gives R1 minus R2 and R2 gives R2 minus R3 பண்ண போறோம். இப்போ R1 பாத்தீங்கன்னா
நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து p மைனஸ் a இருக்கு, b மைனஸ் q, அடுத்தது 0, அடுத்தது 0, q மைனஸ் b, c மைனஸ் r, அடுத்தது தேர்ட் ரோ as it is எழுதணும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அந்த சைன் கன்வென்ஷன் எடுத்துப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் p மைனஸ் a எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலத்தை நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்த மீதி 4 எலிமெண்ட் வந்து ஒரு 2 ரோ அண்ட் 2 காலம் இருக்க டிட்டர்மெண்ட்டாக எழுதணும். ஸோ q மைனஸ் b, c மைனஸ் r, இது b, இது r. அடுத்த செகண்ட் எலிமெண்ட் வந்து மைனஸ் ஆஃப் b மைனஸ் q அப்படின்னு எடுத்துட்டு இப்போ இதோட ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 4 எலிமெண்ட்ஸை நம்ம இங்கே எழுத போகிறோம். அது வந்து 0, c மைனஸ் r, a, அதுக்கப்புறம் r. தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 0 தான் இருக்கு. அது நம்ம எது எழுதினாலும் 0 ஆகும். அதனால நம்ம அந்த டேர்ம் எழுதாம டைரக்டா 0ன்னு போட்டு ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. இப்போ இந்த 2 ரோ 2 காலமை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த லீடிங் ட்ரையாங்கிளை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் மைனஸ் ஆஃப் இந்த 2 எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இங்க வெறும் p மைனஸ் a வெளியே இருக்கு. இது வந்து q மைனஸ் b இன்டூ r மைனஸ் c மைனஸ் r இன்டூ b அப்படின்னு வந்துருச்சு. மைனஸ் இங்க அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணா இது 0, அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப்னு இந்த எலிமெண்ட் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா b மைனஸ் q இன்டூ இது 0, அப்புறம் மைனஸ் a இன்டூ c மைனஸ் r, இது ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த வெளியே இருக்க p மைனஸ் ஏவை நம்ம தனித்தனியாக இந்த டேர்ம்லையும் இந்த டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு p மைனஸ் a இன்டூ q மைனஸ் b இன்டூ r, அடுத்தது மைனஸ் p மைனஸ் a இன்டூ c மைனஸ் r இன்டூ b அப்படின்னு வரும். அடுத்தது இந்த மைனஸ் வந்து இதோட சேர்த்து பிளஸ் ஆகிடும். ஸோ பிளஸ் b மைனஸ் q இன்டூ a இன்டூ c மைனஸ் r ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருச்சு. இந்த ஸ்டெப்ல ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். நமக்கு தேவையான p மைனஸ் a, q மைனஸ் b, r மைனஸ் c இருக்கான்னு பார்க்கணும். ஸோ p மைனஸ் a, q மைனஸ் b இருக்கு, p மைனஸ் a இருக்கு, இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு. நமக்கு தேவை r மைனஸ் c. ஸோ அதனால இந்த மைனஸ் ஒன்று நம்ம வெளியே எடுக்கணும். ஓகே, இது வந்து மைனஸை வெளியே எடுக்கணும். அதே மாதிரி இங்க வந்து q மைனஸ் b தேவை, பட் நமக்கு b மைனஸ் q இருக்கு. இதுல இருந்து ஒரு மைனஸ் சைனை வெளியே எடுக்கணும். அகைன் இதுல இருந்து ஒரு மைனஸ் சைனை வெளியே எடுக்கணும். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது அந்த டேர்ம்லாம் ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் p மைனஸ் a இன்டூ q மைனஸ் b இன்டூ r. அடுத்து இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா வெளியே வந்து இது பிளஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் p மைனஸ் a இன்டூ r மைனஸ் c இன்டூ b இருக்கு. அடுத்து இதுல 2 மைனஸை வெளியே எடுக்கிறோம், 2 சேர்த்து பிளஸ் ஆயிடுச்சுன்னா இது q மைனஸ் b இன்டூ a இன்டூ r மைனஸ் c அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இந்த என்டையர் எக்ஸ்பிரஷனை டிவைடட் பை p மைனஸ் a, q மைனஸ் b, r மைனஸ் c அப்படின்னு போடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகும்? p மைனஸ் a இன்டூ q மைனஸ் b இன்டூ r இருக்கு இல்லையா? ஸோ இந்த டேர்மை நான் தனித்தனியாக போட்டு காட்டுறேன், அப்பதான் கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ்லாம் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இந்த என்டையர் டேர்மை வந்து இதால டிவைட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அகைன் p மைனஸ் a இன்டூ r மைனஸ் c இன்டூ b இருக்கு. ஸோ இதை தனித்தனியாக p மைனஸ் a, q மைனஸ் b இன்டூ r மைனஸ் c போட்டாச்சு. அடுத்தது தேர்ட் டேர்ம் q மைனஸ் b இன்டூ a இன்டூ r மைனஸ் c, இதை வந்து p மைனஸ் a, q மைனஸ் b இன்டூ r மைனஸ் c போட்டாச்சு. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க. p மைனஸ் a, q மைனஸ் b கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி p மைனஸ் a, r மைனஸ் c, இங்கே q மைனஸ் b, r மைனஸ் c கேன்சல் ஆன பிறகு மீதி இருக்கிற டேர்ம் r பை r மைனஸ் c plus b by q minus b plus a by p minus a. இது பேலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன் நமக்கு ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்றனால நம்ம இங்கே 0 போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த டேர்மை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி 2 டேர்மை இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்போ நமக்கு வந்து r by r minus c ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? மைனஸ் b by q minus b மைனஸ் a by p minus a அப்படின்னு கிடைக்கும். இதை நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன ப்ரூஃப் பண்ண கொடுத்தாங்களோ அந்த பார்ட்ல இருக்க LHS மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ இதுல இருந்து
நம்ம LHS எடுக்க போறோம். அந்த LHSல P by P minus A plus Q by Q minus B plus R by R minus C இருக்கு. இப்போ இந்த R by R minus C க்கு நம்ம இந்த 1ல கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் P by P minus A plus Q by Q minus B as it is இருக்கும். இது minus B by Q minus B minus A by P minus A அப்படின்னு மாறிடும். இதுல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் இந்த லாஸ்ட் டேர்மை பக்கத்துல எழுதுனா நமக்கு என்ன வரும்? அதாவது P by P minus A minus A by P minus A அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் Q by Q minus B minus B by Q minus B இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்முக்கும் பாத்தீங்கன்னா LCM வந்து P minus A. அப்ப நியூமரேட்டர் வந்து அப்படியே ஆட் ஆயிடும். அப்ப ஆட் ஆச்சு அப்படின்னா நமக்கு P minus A by P minus A வரும். அதே மாதிரி தான் இங்க Q minus B by Q minus B அப்படின்னு வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க 1 வரும், இங்க 1 வரும். அப்ப டோட்டலா நமக்கு 1 plus 1 which is equal to 2. அதுதான் நமக்கு இந்த சைடு RHSல இருக்கு. Hi students, this is Alex here. Exercise 1.7, question number 1, subdivision 1. Solve the following system of homogeneous equation அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம டைரக்டா ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுத போறோம். So 3 2 7 0 இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த கான்ஸ்டன்ட் சேர்த்து, அடுத்தது 4 minus 3 minus 2 0, அடுத்தது 5 9 23 0. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எஸ்லான் ஃபார்மா ரெடியூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு கீழே 2 ஜீரோ கிரியேட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோ 2 gives 3 times ரோ 2 minus 4 times ரோ 1 அப்படின்னு போடுறோம். இதை வந்து இன்டூ 4 இதை இன்டூ 3 போட்டா சேம் நம்பர் வரும், சப்ட்ராக்ட் பண்ண 0 வரும். அதே மாதிரி ரோ 3 gives 3 ரோ 3 minus 5 ரோ 1. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ 3 2 7 0 as it is, இது 0 ஆயிடும். இதை இன்டூ 3 போட்டா மைனஸ் 3, இதை இன்டூ 4 போட்டா 8. இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ மைனஸ் இது இன்டூ 3 போட்டா மைனஸ் 9, மைனஸ் 9 மைனஸ் 8, ஸோ மைனஸ் 17. அடுத்தது மைனஸ் 6, இது 28, சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 34, இது 0. அடுத்தது இதை வந்து நம்ம 5 டைம்ஸ் போடணும் இல்லையா? ஸோ இதை வந்து 5 டைம்ஸ், இதை 3 டைம். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் இது 0 ஆகிடும். இது 27 மைனஸ் 10. ஸோ 27 மைனஸ் 10னா 17. அடுத்தது இது 69, இது 35. ஸோ இங்கே வந்து 69 இருக்கு, இது 35. சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 34 வருது. ஸோ 34, இது 0. இப்போ அடுத்தது செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எங்க இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு கீழே 0 கிரியேட் பண்ணோம். இதை நம்ம ஆட் பண்ணாவே நமக்கு 0 வந்துடும். ஸோ R3 gives R3 plus R2. இப்போ நம்ம 3 2 7 0 as it is எழுதியாச்சு, ரோ 2வும் as it is எழுதியாச்சு. இதை ஆட் பண்ணும்போது ரெண்டும் சேம் வேல்யூ வித் ஆப்போசிட் சைன், ஸோ 0 வந்துடும். இப்போ நம்ம ரேங்க் ஆஃப் A பார்க்கணும். அடுத்தது ரேங்க் ஆஃப் இந்த ஃபுல் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் A இருக்கு இல்லையா? ஸோ எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு? 2 இருக்கு. ஸோ ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ். இது வந்து AO அப்படின்னு எடுத்திருக்கேன். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, பட் தட் இஸ் ஈக்குவல் டு 2. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 XYZ இருக்கு. ஸோ இது லெஸ் தேன் 3 இருக்கு. அப்போ இது வந்து therefore it has
one parameter family of solution. இப்போ இதை நம்ம வந்து ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதாவது இதை வந்து z ஆல மல்டிப்ளை பண்ணி இது ஈக்குவல் 0 க்கு ஈக்குவேட் பண்ணணும். இதை y and z ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது xy z ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம லாஸ்ட்ல பண்ணும்போது வெறும் 0 = 0 அப்படின்றது மட்டும் தான் வரும். ஏன்னா வேற எதுவும் நம்பர்ஸ் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல -17y - 34z இது ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3x plus 2y plus 7z equal to 0 வந்துருச்சு. இப்போ இதை கூட நம்ம வந்து 17 டிவைட் பண்ணா y plus 2z equal to 0 அப்படின்னு வரும். இப்போ நம்ம let z equal to t அப்படின்னு எடுக்கிறோம், which belong to real number, but இது வந்து நான் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கணும். 0 இல்லாம வேற ஒரு வேல்யூ. இதை எடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ல போட்டா நமக்கு y plus 2z equal to 0 இருக்கு இல்லையா, அப்போ இது வந்து y plus 2t equal to 0 வரும். அப்போ y ஓட வேல்யூ -2t அப்படின்னு கிடைக்கும். இதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போறோம். ஸோ 3x plus 2 into y க்கு -2t plus 7z க்கு 7 into t equal to 0 போட்டாச்சு. 3x minus 4t plus 7t equal to 0. இப்போ இது வந்து 3x plus 3t equal to 0. இது அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டா 3x minus equal to minus 3t வரும். ஸோ நம்ம 3 கட் பண்ணிட்டோம் அப்படின்னா x equal to minus t வருது. அப்போ நம்மளோட சொல்யூஷன் வந்து x equal to minus t, y equal to minus 2t, z equal to t. இதில் t வந்து belong to R. Subdivision 2. இதை நம்ம ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸாக எழுதும்போது ஃபர்ஸ்ட் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோ வந்துடும். அதாவது 2, 3, -1, 0. அடுத்தது 1, -1, -2, 0. அடுத்தது 3, 1, 3, 0. இப்போ இதோட ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதோட ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரோ எஸ்லான் ஃபார்மை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு கீழே நம்ம 2 0 கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு கீழே இந்த இடத்துல 2 0 கிரியேட் பண்ணணும். இப்போ இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியும் பண்ணலாம், ஆர் நம்ம டைரக்டாகவே 0 கிரியேட் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரோ 2 gives 2 ரோ 2 - ரோ 1 அப்படின்னு பண்ணலாம். இதுவே ரோ 3 வந்து இது இங்கே 2 and 3 இருக்கு இல்லையா, அதனால இதை இன்ட்டு 2 போடணும். அதாவது 2 ரோ 3 -3 ரோ 1 போட்டால் 0 வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரோ 1 எதுவுமே பண்ணலை. ஸோ 2, 3, -1, 0 போட்டாச்சு. இதை வந்து நம்ம இன்ட்டு 2 முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது 0. இதை இன்ட்டு 2 போட்டால் -2, சப்ட்ராக்ட் பண்ணும்போது -5. அப்புறம் இன்ட்டு 2 போட்டால் -4, சப்ட்ராக்ட் பண்ணும்போது +1 ஆகிடும். அப்போ -3. இது 0 எனிவே, ஏன்னா ரெண்டுமே 0வா இருக்கு. அடுத்தது இதை இன்ட்டு 2 போட்டுட்டு இதை இன்ட்டு 3 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ ரெண்டு சேம் நம்பர் ஆயிடுச்சு. ஸோ 0 ஆகிடும். அடுத்து இது 2, இது 9. அப்போ என்ன ஆகும், இது வந்து 2 - 9 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ -7. அடுத்தது 6 + 3 ஆகிடும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 6 + 3 9. இது 0. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோல எது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோன்னு பார்க்கணும். அதை யூஸ் பண்ணி இதை 0 ஆக்கணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோ 3 gives ரோ 3-ஐ 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம், மைனஸ் ரோ 2-ஐ 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரோ 1 ரோ 2 ஆஸ் இட் இஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம இது 0 ஆகிடும். இதை 5 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது இதை 7 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே சேம் நம்பர் வரும். -5 சப்ட்ராக்ட் பண்ணா 0. இது வந்து 45. இது மல்டிப்ளை பண்ணா 21. ஸோ 45 இருக்கு. இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது 21, பட் ஆக்சுவலாக மைனஸ் இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணி +21 ஆகிடும். ஸோ இது 66 வருது.
அடுத்தது 0. ஸோ இங்கே வந்து ஒரு நம்பர் வந்துருச்சு. இப்போ இதோட ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ பார்க்கும்போது இதை மட்டும் கன்சிடர் பண்ணணும் இல்லையா? ஸோ இதை மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இதோட ரேங்க் வந்து 3. ஏன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்த்தீங்கன்னா 3. நம்ம ஃபுல் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் எடுக்கும் போதும் வந்து 3 வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் ஏஓ ஈக்குவல் டு 3. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் 3 தான். அப்போ இதுக்கு it has unique solution, பட் அது வந்து trivial solution. அந்த trivial solution பார்த்தீங்கன்னா x0 y0 z0. Hi students, this is Alex here. Exercise 1.7 question number 2. Determine the values of lambda for which the system of equation has a unique solution and non-trivial solution அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம முதல்ல augment matrix எழுதலாம். So 1 1 3 0 4 3 lambda 0 2 1 2 0. இப்போ இதோட ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இது நம்ம ரோ எஸ்லான் ஃபார்மா ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எங்கே இருக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கு கீழே 0 கிரியேட் பண்ணணும். இதை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம R2 gives R2 minus 4 times R1, R3 gives R3 minus 2 times R1 போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ as it is எழுதியாச்சு. செகண்ட் ரோ இது 0 ஆகிடும். இதை 4 times சப்ட்ராக்ட் பண்ணும்போது -1 வரும். இதை 4 times சப்ட்ராக்ட் பண்ணால் lambda -12 அப்படின்னு வரும். அடுத்தது 0. இப்போ இது வந்து 2 times சப்ட்ராக்ட் பண்ணா 0, இது 2 times சப்ட்ராக்ட் பண்ணா -1, இதை 2 times சப்ட்ராக்ட் பண்ணா இது வந்து into 2 போட்டா 6 வந்துரும் இல்லையா இதோட. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2 - 6 -4 வரும். அடுத்தது எனிவே 0. இப்போ இதை வந்து நம்ம லாம்டாவை கீழே வர்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது R2 இன்டர்சேஞ்ச் R3. இப்போ நம்ம இது 1 1 3 0 அப்படின்னு வரும். 0 -1 -4 0 0 -1 lambda -12 அதுக்கப்புறம் 0. இப்போ அடுத்தது செகண்ட் ரோல இதான் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ, அதை யூஸ் பண்ணி இங்கே 0 ஆக்கணும். டைரக்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணாவே போதும். ஸோ R3 gives R3 minus R2. இப்போ இது வந்து 1 1 3 0ன்னு வரும். ரோ 2 as it is போட்டாச்சு. இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 ஆகிடும். இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு lambda -8 வரும். இது 0. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ரேங்க் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இங்கே ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் நம்ம வந்து 2 ரேங்க் பார்க்கணும். ஒன்று வந்து இந்த ஃபுல் ஏ, அடுத்தது இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட்டாகவே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ யூனிக் சொல்யூஷன் வரணும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், அது ஈக்குவல் டு 3ன்னு வரணும். ஏன்னா இது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், அதுவும் 3. ஸோ இது ரேங்க் 3 வரணும் அப்படின்னா இந்த லாம்டா வேல்யூ வந்து 8 இல்லாமல் இருக்கணும். சப்போஸ் இது 8 இல்லாமல் வேற ஏதாவது ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா இங்கே வந்து சம் வேல்யூ வரும். 8 வந்துருச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ லாம்டா நாட் ஈக்குவல் டு 8 இருக்கும்போது தான் இந்த 2 ரேங்க்கும் வந்து 3 பாசிபிள். அப்போ தானே நான் ஜீரோ ரோஸ் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ரோலையும் நான் ஜீரோ, செகண்ட் ரோலையும் நான் ஜீரோ, தேர்ட் ரோலையும் நான் ஜீரோ, 0 இல்லாமல் வேற நம்பர்ஸ் வரும். அப்போ தான் ஒரு ரேங்க் 3 அப்படின்னு வரும். அப்போ லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 8. இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இதில் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ரேங்க் வந்து ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு வரணும். பட் இது வந்து 2 வரணும். ஏன்னா இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஓகே, அப்போ இது வந்து லெஸ் தேன் 3 அந்த கண்டிஷன் வருது. இது மாதிரி இருந்தால் தான்
இது வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன் பாசிபிள். அப்போ லாம்டா வந்து கண்டிப்பாக 8ஆக இருக்கணும். இது 8ஆக இருந்தால் தான் இந்த இடத்துல 8 போட்டால் தான் 8 மைனஸ் 0 ஆகிடும். அப்போ இந்த இதில் நான் ஜீரோ ரோஸில் இது வரவே வராது. வெறும் இந்த ஒரு ரோவும் இந்த ரெண்டாவது ரோ வரும். அதனால தான் ரெண்டோட ரேங்கும் 2 வரும். லாம்டா ஈக்குவல் டு 8ஆக இருந்தால் தான் நமக்கு வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும். Hi students, this is Alex here. Exercise 1.7 question number 3. By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. So இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து பேலன்சிங் வேரியபிள்ஸ் வந்து x1 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு. செகண்ட் டேர்முக்கு x2 gives, தேர்டுக்கு x3, அடுத்தது x4. ஸோ நம்ம வந்து இந்த வேல்யூஸ்லாம் x1, x2, x3, x4 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம கம்பேரிங் CH and O on both sides இதை கம்பேர் பண்ணி ஈக்குவேட் பண்ணணும். இப்போ கார்பன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கு. அப்போ 2x1. இந்த பக்கம் கார்பன் வந்து இங்க ஒரே ஒரு இடத்துல C இருக்கு. அப்போ அது ஈக்குவல் டு x4 அப்படின்னு வரும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது ஹைட்ரஜன் கம்பேர் பண்ண போறோம். இங்க 6 இருக்கு. ஸோ 6x1. இந்த பக்கம் ஹைட்ரஜன் H2 இங்க இருக்கு. ஸோ ஈக்குவல் டு 2x3. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் வந்து ஆக்சிஜன் இங்க 2 இருக்கு. ஸோ 2x2. இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஸோ ஈக்குவல் டு x3. பட் இங்கேயும் 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ பிளஸ் 2x4. இது தேர்ட் ஈக்குவேஷன். இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ 2x1 பிளஸ் 0x2 பிளஸ் 0x3. இந்த x4 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. ஸோ நான் ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி எழுதுனா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா இங்கே 3 வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 3x1, x2 கிடையாது. x3 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் x3, x4 கிடையாது. ஸோ 0x4 ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனில் நமக்கு x1 இல்லை. ஸோ 0x1 பிளஸ் 2x2, x3 இந்த பக்கம் வந்தால் மைனஸ், x4 இந்த பக்கம் வந்தாலும் மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இதை நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக எழுத போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸாக எழுதும்போது ஃபர்ஸ்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா 2 0 0 -1, அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டன்ட் 0. அடுத்தது 3 0 -1 0 0. அடுத்தது 0 2 -1 -2 0. ஸோ இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AB. இதை நம்ம ரோ எஸ்லான் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எங்கே இருக்குன்னு பார்த்து அதுக்கு கீழே 0 கிரியேட் பண்ணணும். ஸோ இது 2 and 3 இருக்கிறனால இதை நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே இன்னொரு நம்பர் ஆல்ரெடி 0வாக தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம அது R3 எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ R2 மட்டும் பண்ண போகிறோம். R2 gives 2R2 minus 3R1. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 1 as it is, ரோ 2 வந்து இது 0 ஆயிடும். இது ரெண்டுமே 0க்குனால 0. இதை 2 டைம் மல்டிப்ளை பண்ணா -2, ஏன்னா இன்னொரு 0. இதை 2 டைம் மல்டிப்ளை பண்ணா இங்க 0 தான். பட் 3ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல 3 வரும். அப்புறம் இங்க 0 0 2 -1 -2 0. ஸோ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்க இருக்கு. பட் அதுக்கு லெஃப்ட் சைடில் இங்க நான் ஜீரோ இருக்கக்கூடாது. அதுக்கு கீழே வர்ற ரோக்கு வந்து ரைட் சைடில் தான் இருக்கணும். அப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரோ எஸ்லான் ஃபார்ம் வரும். அதாவது R2 இன்டர்சேஞ்ச் R3. இதை சேஞ்ச் பண்ணும்போது ரோ 1 as it is. இப்போ இங்கே வந்து 0 2 -1 -2 0. அடுத்தது 0 0 -2 3 0. நான் R2 and R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இது ரோ எஸ்லான் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ, அதாவது செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இங்க இருக்கு. அதுக்கு கீழே ஆல்ரெடி 0 வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரேங்க் என்னன்னு பார்க்க போறோம்.
இதோட ரேங்க் பார்க்கும்போது நமக்கு ரெண்டு ரேங்க் பார்க்கணும். ஒன்று வந்து இந்த ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபுல் மேட்ரிக்ஸ், அதாவது ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் இது ஃபுல்லாக சேர்த்து இதோட ரேங்க் பார்க்கணும். இப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ரோ நம்ம நான் ஜீரோ ரோவா எடுத்துக்கலாம், செகண்ட் ரோவையும் நான் ஜீரோ ரோவா எடுத்துக்கலாம், தேர்ட் ரோவையும் நம்ம நான் ஜீரோ ரோவா எடுத்துக்கலாம். அப்போ இதோட ரேங்க் வந்து 3. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் நம்ம ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸும் 3. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அதாவது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3, பட் அது வந்து லெஸ் தேன் 4. ஏன்னா இதுல வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 4, அதோட கம்மியா இருக்கு. therefore it has one parameter family of solutions. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம எழுத போறோம் மல்டிப்ளை பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம x1 x2 x3 x4 எடுத்தோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ரோல மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 2x1 வரும். இது ரெண்டும் ஜீரோவா இருக்கு. ஸோ மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது x1 x2 இருக்கு. ஸோ 2x2 மைனஸ் x3 மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா வெறும் x3 அண்ட் x4 மட்டும் தான் இருக்கு. ஸோ மைனஸ் 2x3 பிளஸ் 3x4 ஈக்குவல் டு 0. இது வந்து தேர்ட். இதுல நம்ம x4 அசியூம் பண்ணிடணும். ஸோ லெட் x4 ஈக்குவல் டு t. இது வந்து பிலாங் டு R, ஆனா இது வந்து நான் ஜீரோ. ஓகே, இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன்ல மைனஸ் 2x3 பிளஸ் 3t ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுவோம். ஸோ மைனஸ் 2x3 ஈக்குவல் டு மைனஸ் 3t. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ x3 ஈக்குவல் டு 3t பை 2 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு x4 வந்து t, இது ஒரு சொல்யூஷன். x3 வந்து 3t பை 2. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல போட போறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 2x2 இருக்கு. மைனஸ் x3க்கு பதில் 3t பை 2வும் மைனஸ் 2 இன்டூ t x4க்கு போட்டாச்சு ஈக்குவல் டு 0. அதாவது இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இங்க x4ம் இங்க x3யும் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மொத்தமா எல்சிஎம் எடுத்தா 4x2 மைனஸ் 3t மைனஸ் 4t ஹோல் டிவைட் பை 2 அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 0. இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது 0 ஆயிடும். இது மொத்தமா மைனஸ் 7 ஆயிடும். அந்த பக்கம் எடுத்துட்டு போனா 4x2 is equal to plus 7t ஆயிடும். அப்ப x2 ஓட வேல்யூ 7t by 4. இப்போ நம்ம x1 வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து 2x1 மைனஸ் x4 வந்து ஆல்ரெடி t ன்னு ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ ஈக்குவல் டு 0. அப்போ x1 is equal to t by 2. t அந்த பக்கம் போயிடும், by 2 அப்படின்னு வந்துடும். இப்போ இதுல நம்ம ஒரு சிம்பிளஸ்ட் வேல்யூ எடுக்கணும். இங்க by 4 இருக்கிறனால நம்ம வந்து let t equal to 4 அப்படின்னு எடுக்க போறோம். ஸோ நம்ம t equal to 4ன்னு எடுத்தா நமக்கு x1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 போட்டா என்ன ஆகும்? 4 by 2 which is 2. அடுத்தது x2 ஓட வேல்யூ இந்த இடத்துல 4 போட்டா 4 கட் ஆயிட்டு 7 வரும். அதுக்கப்புறம் x3 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல 4 போட போறோம். ஸோ 4 போட்டா என்ன ஆகும்? இது கட் ஆகி 2 வந்துடும். ஸோ 6. அடுத்தது x4 வந்து வெறும் t தான் which is 4. ஸோ இந்த 4 வேல்யூவும் எடுத்து நம்ம இங்க ஆல்ரெடி அசியூம் பண்ண இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸா நம்ம இங்க ஃப்ரண்ட்ல போடணும். ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? நமக்கு 2c2h6 plus 7o2 gives 6h2o. லாஸ்ட்ல இருக்குது plus 4co2.